அந்த சிவபுண்ணியத்திலே நாம் பொருட்பால் என்கிற பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 45வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். 45வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். இந்த பொருட்பால்ல முதல் காமித்தார் இறைமாட்சி காண்பித்தார். அந்த இறைமாட்சி என்பது மன்னனுடைய உயர்வு. எனவே மன்னன் கல்வி பயின்றிருக்க வேண்டும். கல்லாமையால் ஏற்படுகிற அவல நிலைகளை உணர வேண்டும். நல்ல கல்வி கற்றவர்கள் கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் ஒரு உயிருக்கு அறிவுடைமை வரும். 43வது அதிகாரம் அறிவுடைமை. அந்த அறிவுடைமை கிடைத்த பிறகுதான் குற்றம் கடிதல் நேரும். குற்றத்தை நீக்கி வாழ்தல் மிகப்பெரிய வாழ்க்கை அது. அந்த குற்றத்தை நீக்கி வாழ்வதற்கு ஒரே வழி பெரியவர்களுடைய துணையை நாடியிருப்பது. அது பெரியாரை துணைக்கோடல் என்று அழகுபட அறிந்தார். ஆக காமம், வெகுளி, மயக்கம் ஆகிய 3 குற்றங்களையும் முறையாக நீக்க வேண்டும். எனவே காவல் தொழிலை செய்யக்கூடிய அரசன் அல்லது ஒரு குடும்பத் தலைவன் அல்லது வாழ்க்கையிலே நெறியாக வாழக்கூடிய நாம் தீய நெறிகளை விளக்க வேண்டும், நன்னெறிகளை கடைபிடிக்க வேண்டும். தீநெறி நீக்குவதற்கும் நன்னெறியை கடைபிடிப்பதற்கும் பேரறிவுடைய பெரியவர்களை தனக்கு துணையாக வைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் தீநெறி விளக்குதலும் நன்னெறி ஒழுகுதலையும் கடைபிடிக்க முடியும். அதனால் சிற்றினம் சேராமைக்கு இல்ல, குற்றங்கடிதலுக்கு பிறகு பெரியாரை துணைக்கோடல் வைத்தார். ஆக பேரறிவுடையவர்கள் அரசருக்கும் அதன் அங்கங்களுக்கும் மானுடத்தின் மூலமாக தெய்வத்தின் மூலமாக குற்றங்கள் வாராமல் காப்பதற்கு வழிவகுக்கும் என்பதால் 44வது அதிகாரம் 45வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். இப்ப பெரியார்கள் யார் என்றால் கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவைகளினால் ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள முடியும் என்றாலும் கூட அறிவாலும் வயதாலும் திறமையாலும் பண்புகளாலும் முதிர்ச்சியுற்ற பெரியவர்களின் துணையையும் கல்வி கேள்வி அறிவுடையவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது அரசருக்கு மிக இன்றியமையாதது, ஏனையோருக்கும் பொருந்துவது. எனவே கல்வியாலும் கேள்வியாலும் அறிவுடைமையை ஒருவன் பெற்றிருந்தாலும் கூட அறிவாலும் வயதாலும் திறமையாலும் பண்புகளாலும் முதிர்ந்த ஒருவரை தன் வாழ்நாள் முழுவதும் துணையாக கொள்ள வேண்டும் என்று பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்திற்கு அழகுபட உரை காண்கிறார்கள் பெரியவர்கள். அதிலே முதல் குறள் அறனறிந்து மூத்த அறிவுடைமை, கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல்னார். அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, அறத்தினுடைய நுண்மையை அறிந்து தன்னை காட்டிலும் மூத்த அறிவுடையவரது நட்பை அரசன் அவருடைய நன்மையை தெரிந்து கொண்டு ஆராய்ந்து அவருடைய திறத்தை அறிந்து கொள்ள வேண்டும். திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல் என்று காட்டினார். அதாவது அறங்களின் உண்மைகளை நூலினாலே அன்றி உய்த்துணர வேண்டும்.
அதனால் அரண் அறிந்து என்று காட்டினார் தெய்வ புலமையார். அதுல மூத்த அறிவுடையார்னார். மூத்த என்ற சொல்லுக்கு பெரியவர்கள் அறிவாலும் சீலத்தாலும் காலத்தாலும் முதிர்ந்தவர்கள். அறிவாலும் சீலத்தாலும் காலத்தாலும் மூத்த காரணத்தினால் அந்த அறிவுடையாருக்கு ஒரு சொல் போட்டார், மூத்த அறிவுடையார். எனவே இவைகளில் முதிர்ச்சியுடையவர்கள் தான் அறனறிந்து மூத்த அறிவுடையவர்கள். அவருடைய கேண்மை, அவருடைய திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் வேண்டும் என்று இந்த முதல் குறளிலேயே அறநெறிகளை அறிந்து முதிர்ந்த காலத்தாலும் அறிவாலும் சீலத்தாலும் முதிர்ந்த அறிவுடைய அந்த பெரியவர்களினுடைய கேண்மை, ஆழ்ந்த நட்பை எந்த வகையிலே நாம் வைத்துக் கொள்வது, அதன் திறன் அறிந்து அவருடைய நட்பை எந்த முறையிலே நாம் அவர்களோடு வளர்த்துக் கொள்ளலாம் என்கிற வழியை ஆராய்ந்து தேர்ந்து கொள்ளலாம். அது எப்படி நாம் அவர்களை வளர்த்துக் கொள்வது? எனவே அறனறிந்து மூத்த அறிவுடையாருடைய நட்பை, அவர்கள் அடையக்கூடிய நெறிகளை தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும், தேர்ந்து கொள்ளல் வேண்டும். திறனறிதலாவது அவர்களுடைய நட்பை பெறுவதற்குரிய வழியை ஆராய்தல் என்று இந்த திருப்பாடல்ல அழகுபட காட்டியிருக்கிறார் ஆசிரியர் பெருமகனார். இரண்டாவது குறள், உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் வெற்றியார் பேணிக்கொள்ளல். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் வெற்றியார் பேணிக்கொள்ளல். உற்ற நோய் நமக்கு வந்த துன்பத்தை போக்கி அந்த துன்பம் வரப்போகும் துன்பத்தை முன்னதாகவே அறிந்து கொண்டு முற்காக்கும் வெற்றியார், அது அறிந்து அது வராமல் தற்காத்து கொள்ளக்கூடிய பெரியவர்களுடைய நட்பை நாம் வாழ்க்கையில போற்ற வேண்டும் என்று இரண்டாவது குறள்ல அருமையா காட்டுகிறார். உற்ற நோய் நீக்கி, தெய்வத்தாலும் மக்களாலும் தனக்கு வந்த துன்பங்களை எந்த முறையிலே நீக்கி நாம் வாழ வேண்டும் என்று அதை எண்ணியிருப்பவர்கள், அவை வாராவண்ணம் முன் அறிந்து காக்க வல்ல தன்மையுடையவர், முற்காக்கும் பெற்றியார், அவரை பேணிக் கொள்ளல்னார். ஆக அவர்களுக்கு தேவையானவைகளை, மகிழ்ச்சியானவைகளை, உவப்பனவை செய்தாவது அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். ரொம்ப எளிமையா சொல்லுகிறார், உற்ற நோய் நீக்கி அந்த நோய் உறாமை முற்காக்கும் பெற்றியார். நமக்கு வருகிற துன்பங்களை எல்லாம் நீக்கி இனி நேரக்கூடிய துன்பங்களை முன்னதாக அறிந்து அவை வாராமல் காக்க வல்ல திறமையுடைய பெரியவர்கள், அதை பெற்றியார். அவர்களை பேணுதல் என்பது வணங்குதல் என்ற பொருள் வரும். அப்படி போற்றி அவருக்கு வேண்டுவன செய்து அவரை எந்த முறையிலாவது நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது திருப்பாடலில ரொம்ப அருமையா காட்டுகிறார். எனவே பெரியாருடைய இலக்கணமாவது முற்காக்கும் பெற்றியார், மூத்த அறிவுடையார். எனவே அவரது இலக்கணத்தை 2 திருக்குறள்ல கூறி அவரை துணையாக பெற வேண்டும் என்று இந்த குறளில நமக்கு அறிவுறுத்துகிறார் தெய்வ புலமையார். 443வது குறள்ல
ரொம்ப அருமையான குரல். அரியவற்றுள்ளெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக கொள்ளல். பெரியாரை பேணி தவறாக கொள்ளல். காலத்தாலும் சீலத்தாலும் அறிவாலும் பெரியவர்கள் அவர்களுக்கு வேண்டியவைகள் உவப்பன அறிந்து செய்து பிறகு அவரை தமக்குடையவராக ஆக்கிக் கொள்ளுதல், அன்புடையவராக ஆக்கிக் கொள்ளுதல். ஆக பெரியவர்களாகிய சான்றோர்களை போற்றி தமக்கு வேண்டியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உலகத்தில் மிகவும் அரியது என்று கருதப்படுபவைகளுள் எல்லாவற்றை காட்டிலும் மிக உயர்ந்தது. அதனால அந்த சொல்லு போட்டார் பாருங்க, எத்தனையோ பேறுகள் நமக்கு இருக்கின்றன. பெறுவதற்கு அரிய பேறு எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரிய பேரு மூத்த அறிவுடையவர்களை தாம் நண்பர்களாக பெற்றுக் கொள்ளுதல், தமராக கொள்ளல் என்று காட்டினார். எனவே பெரியவர்களாகிய சான்றோர்களை நாம் போற்றி அவர்கள் நமக்கு வேண்டியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக அரியன என்று சொல்லக்கூடியவைகளை காட்டிலும் மிக அரிய செயலாகும் என்று இந்த அருமையாக காட்டுகிறார்கள். எனவே அரிதான காரியம் என்பது ஒரு மலையை எடுத்து மலை மேல் வைத்தார். ஒரு கடுகுல 7 கடலை அடக்குது. மலையை எடுத்து மலை மேல் வைப்பதை காட்டிலும் ஒரு கடுகுக்குள் 7 கடலை அடுக்குவதை காட்டிலும் மிகப்பெரியது பெரியவரை தமக்கு அன்புடையவராக ஆக்கிக் கொள்ளுதல். அரியவற்றுள் எல்லாம் சொன்னார். ஆக கல்வி, கேள்வி, அறிவுடைமை, குற்றம் கடிதல் ஆகிய செயற்கரிய செயல்களுக்குள்ளெல்லாம் பெரியது பெரியவரை நட்பாக்கிக் கொள்ளுதல் என்று ஒரு உரையாசிரியர் ஒரு வகையாக நமக்கு காட்டுகிறார்கள். எனவே அந்த பெரியவர்களுடைய தொடர்பு மிக உயர்ந்தது என்பதை தொடர்ந்து ஆசிரியர் காட்டி வருகிறார். 44வது திருக்குறள், தம்மி பெரியாரை தமராக ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மை விட அறிவில் சிறந்த பெரியவர்களை தன்னுடைய சுற்றமாக போற்றி வாழ. தமர்னா சுற்றம் அர்த்தம். நம் தமர் ஊரன் என்றார். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுழதிங்க சூழாம் என்ற பாட்டுல ஒருவர் தமர்னாம். தமர்னா சுற்றம். யாரை தன் சுற்றத்தார்களாக ஆக்க வேண்டும்? தம்மிற் பெரியார், தம்மை விட சிறந்தவர்கள். எனவே அறிவு முதலியவற்றால், காலத்தாலும் சீலத்தாலும் ஒழுக்கத்தாலும் தம்மை விட உயர்ந்தவர்களை தமக்கு உறவினர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது வன்மையுள் எல்லாம் தலையினர். பெற வேண்டிய பெருமைகளுக்குள் எல்லாம் மிகச்சிறந்த பெருமையாகும் என்று இந்த குறள்ல காட்டியிருக்கிறார். எனவே பொருள், படை, அரண் இந்த வழியெல்லாம் இருந்தாலும் கூட இதை காட்டிலும் உயர்ந்தது பெரியவர்களுடைய துணை. ஆக அந்த வன்மைகளுக்குள்ளெல்லாம் தலையாக இருப்பது பெரியவர்களை நாம் உறவாக்கிக் கொள்ளுதல். எனவே இந்த 444வது குறள்ல
தம்மை விட சீலத்தாலும் கல்வியாலும் அறிவாலும் திறமையாலும் முதிர்ந்த மூத்த அறிவுடைய பெரியவர்களை தமக்கு நெருங்கிய உறவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒருவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமைகளுக்குள் எல்லாம் தலைமையான முதன்மையான வலிமையாகும் என்று 444வது குறள் தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை என்று இந்த குறள்ல காட்டியிருக்கிறார். அடுத்த குறள் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ள. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் நல்ல அருமையான சொல். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான், அதாவது சூழ்வார்கள் என்று சொன்னால் தனக்கு அரசன் தனக்கு சிந்தனை செய்து நல்ல ஆலோசனைகளை கூறுபவர்களையே தன் கண்ணாக கொண்டு ஆட்சி நடத்த வேண்டியிருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது நல்ல சிந்தனை மிக்க அறிஞர்களையும் நன்கு ஆராய்ந்து தனக்கு துணையாக அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும். மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளனார். ஆக நல்ல வழிகளை நன்கு ஆராய்ந்து அந்த நல்ல வழிகளை கடைபிடிக்கக்கூடிய பெரியோர்களையே முதன்மையாக கொண்டு உலகம் அவர் பின்னால் செல்லும். ஆக இந்த உலகம் சூழ்வார் கண்ணாக ஒழுகுவது. எதை சூழ்வார்கள்? நல்ல வழிகளை ஆராய்ந்து அறியக்கூடிய பெரியவர்கள் அந்த பெரியவர்களையே முதன்மையாக கொண்டு அவர்கள் பின்னால் இந்த உலகம் போகும். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான். இந்த உலகம் யாரை கடைபிடிக்கும் என்று சொன்னால் நல்ல நெறிகளை ஆராய்ந்து அந்த நல்ல நெறிகளை கடைபிடிப்பவர்களையே வழியாக கொண்டு அவர் பின்னால் உலகம் செல்லும். ஒழுகலான் அந்த வழியில போதும். யாரே? சூழ்வார் கண்ணாக. எனவே மன்னவன் அப்ப என்ன செய்ய வேண்டும்? சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளனார். எனவே அந்த மன்னவன் இருக்கிறானே அவன் அந்த உலகம் யார் பின்னால் செல்லுகிறதோ அந்த பெரியவரை துணையாக கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகம் யார் பின்னால் செல்லும் என்று சொல்வோமே ஆனால் காலத்தாலும் சீலத்தாலும் அறிவாலும் மூத்த நெறியுடையவர்கள் பின் இந்த உலகம் செல்லும். எனவே மன்னவன் அவரை சூழ்ந்து அவன் வாழ வேண்டும் என்பதாக மிக உயர்ந்த குறள். இந்த குறள்ல 445ல அரசன் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய அரசாட்சி சரியாக இருப்பதற்காக நல்ல ஆலோசனைகளை கூறுபவர்களையே வழியாக கொண்டு ஆட்சி நடத்த வேண்டி இருக்கும். எனவே அப்படி இருக்கிற பொழுதிலே மன்னவனானவன் திறமை மிக்கவர்கள், அறிவுடையவர்கள், பின்வருபவைகளை முன்கூட்டி சொல்லக்கூடிய பெரியவர்களையே தனக்கு துணையாக கொண்டு அவன் அரசு செய்ய வேண்டும் என்பதாக 445வது குறள் மிக அருமையாக நமக்கு அமைத்து காட்டியிருக்கிறார். ஆக 3, 4, 5 இந்த 3 பாட்டில்
பெரியாரை நாம் துணை கொள்வோமே ஆனால் நமக்கு என்ன சிறப்பு கிடைக்கும் என்பதை காட்டுகிறார். எனவே மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் ஆவது அரசன் தன்னை சூழ்ச்சியால் கொல்ல நினைப்பாரை தானும் சூழ்ச்சியால் கொல்ல வல்ல ஆற்றலுடையவராக இருக்க வேண்டும் என்று உரையாசிரியர் காட்டுகிறார். எனவே நல்ல அரசர் நல்ல உறவை அவன் வளர்க்க வேண்டும். ஆக நன்னெறியில் ஒழுகுகின்ற பெரியவரை சூழ்ந்து வாழக்கூடிய அரசனாக அமைய வேண்டும் என்று இந்த குறள்ல காட்டினார். அது அடுத்த குறள் 6வது குறள்ல காட்டுகிறார். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்யக்கடந்தது. தக்கார் இனம் நல்ல தொடர்புங்க. நல்ல பெரியவர்களுடைய துணையை பெற்று தான் ஒழுக அவர்களோடு இருக்கக்கூடிய சிறப்பை பெற்ற ஒருவன் அந்த சிறப்பை பெற்ற வல்லானை செற்றார் செய்யக்கடந்ததில். பகைவர்கள் தரக்கூடிய தீமை எதுவும் அவனை பொருந்தாது. யாரை பொருந்தாது? நல்ல பெரியவர்களுடைய துணையை பெற்று அவரோடு வாழக்கூடிய சிறப்பை பெற்றவன். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லான். தக்கார் யார்? அத முதல் குறள்ல காட்டினார். முதிர்ந்த மூத்த அறிவுடையார். எனவே நல்ல அறிவும் நல்ல ஆற்றலும் நல்ல ஒழுக்கமும் எல்லா வகையாலும் தகுதியுடையவர்களை தனக்கு துணையாக கொள்ள வேண்டும், தன் இனமாக கொள்ள வேண்டும். தக்கார் இனம்னு பேர். அந்த இனம் உடையவர்களை தான் ஒழுக வல்லான். அவர்களை அப்படி ஆராய்ந்து அவர்களுடைய நட்பை பெற்று நடக்கவல்ல திறமை உடையவனுக்கு செற்றார்ன பகைவர்கள் எந்த விதமான துன்பத்தையும் செய்துவிட முடியாது. செய்ய கிடந்தது இல்னர். அப்படி ஒரு நல்ல நிலை வேண்டும். இதைத்தான் சிவஞான போத நூற்பாவில் மெய்கண்ட தேவநாயனார் இனி பக்தரோடு இணங்குக, இனி பக்தரோடு இணங்குக. அப்ப ஒருவனுக்கு பகைவரா தான் ஒழுக வேண்டும். தக்கார்கள் யார்? அறிவாலும் ஆற்றலாலும் ஒழுக்கத்தாலும் எல்லா வகையாலும் தகுதி உடையவர். அவர்களை தன் இனமாக கொண்டு வாழ வேண்டும். அவர்களை பகைவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்று 446வது குறள்ல காட்டுகிறார். அதுக்கு அடுத்த குறள் இன்னும் ரொம்ப எளிமையா கொண்டு போகிறார். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தலைவர். பொதுவா நமக்கு ஆமா போடுறவங்களையே போட வச்சுக்கூடாது. நாம் செய்யக்கூடிய நன்மை அல்லாதவைகளை இடித்து உரைக்கக்கூடிய பெரியோர்கள் துணை நமக்கு வேணும். ஆக இடிக்கும் துணையார்னார். நாம் செய்யக்கூடிய ஒழுகக்கூடிய நெறிகளின் தீமைகளை கண்டித்து நல்ல அறிவுரைகளை கூறவல்ல நல்ல பெரியோர்களை துணையாக பெற்றிருப்போரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை. அவரை யாரு அழிக்க முடியாது, யாராலும் அழிக்க முடியாது. ஆமா, யாரால் அவரை அழித்து விட முடியும்? கெடுக்கும் தகைமை யார்? கெடுக்கும் தகைமைனா
தீமைகளை கண்டித்து நன்மைகளை சொல்லக்கூடிய ஒரு பெரியவரை துணையாக ஒருவன் பெற்றிருப்போனே ஆனால் அவனை யார் அவனை கெடுக்க முடியும்? யாராலும் கெடுக்க முடியாது. ஆக இடிக்கும் துணையாரை, அந்த துணையாரை துணையாக கொண்டிருப்பவர் ஆழ்வாரை யாரே கெடுக்கும் துகை என்று 7வது குறள்ல நம்முடைய வாழ்வில எந்த விதமான குற்றங்குறைகள் வந்தாலும் அந்த குற்றங்குறைகளை பார்த்து இடித்து எடுத்து கூறி திருத்தவல்ல தகுதியுடைய பெரியவர்களை வாழ்க்கையிலே துணையாக கொள்ள வேண்டும். அத பெரியார் துணைக்கோடல். அப்படி அந்த பெரியவரை துணையாக கொண்டவர்களை எந்த ஆற்றல் படைத்தவர்களும் அவரை வெல்ல முடியாது. எவராலும் இயலாது. கெடுக்கும் தகைமைவர் யார் என்று 7வது குறள் பெரியாரை துணை கொண்டிருப்பவர்களை யாராலும் கெடுக்க முடியாது என்று 7வது குறள்ல காட்டினார். 8வது குறள் அதை ஒற்றி இன்னும் அழுத்தமா சொல்லுகிறார். இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடுந்தார். 7வது குறளை அடி ஒற்றியது 8. 7வது குறள்ல என்ன சொன்னார்? அறிவாலும் கல்வியாலும் சீலத்தாலும் எடுத்து இடித்து உரைக்கக்கூடிய ஒரு பெரியவரை நாம் துணையாக கொள்வோமே ஆனால் நம்மை யாராலும் கெடுக்க முடியும். ஒரு சமயம் அப்படி இடித்து உரைப்பவரை நட்பு கொள்ளாமல் ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் பகைவரில்லாமையே கெட்டு போவான். என்ன குறள் பாருங்க. இடிப்பாரை இல்லாத ஏமராமன்னன். ஆக தீமைகளை கண்டித்து அறிவுரை கூறவல்ல பெரியவர்களை தன் வாழ்நாளில் தூக்கிவிட்டால் அவனை கெடுக்கிறதுக்கு பகைவர்கள் யாரும் வேண்டாமா? நல்லவர்களை துறந்த பாருங்க, அதுவே அவனுக்கு கொரோனாவோட மோசம். தானே கெட்டு போவான். அப்ப கெடுவதற்கு எது மூலம்? நல்லவர்களுடைய தொடர்பின்மைதான், பெரியவர்களுடைய தொடர்பின்மைதான். அதனால் இந்த குறள்ல இன்னும் கொஞ்சம் பெரியவர்களை, முன்னைய குறள்ல பெரியவரை துணையாக இருப்பவர்களை பகைவராலும் கெடுக்க முடியாதுன்னார். இங்க குற்றம் செய்கிற பொழுது அதை எடுத்து உரைத்து திருத்தக்கூடிய பெரியவர்கள் துணையில்லை என்று சொன்னால் பகைவன் இல்லாமலேயே அவன் கெட்டு போவான். எனவே பெரியாரை துணைக்கோடல் அந்த ஆன்மாவிற்கு இன்றியமையாதை ஆகிறது என்று காட்டுகிறார். ஆக இடிப்பார்னா எடுத்து சொல்பவர்னு பேர். நல்ல முறையில தீமை நன்மைகளை ஆராய்ந்து எடுத்து சொல்பவர்களை ஒரு அரசன் கட்டாயம் கூட வைத்துக்கணும். ஏன் நாம கூட அப்படிதான். அப்படி எடுத்து சொல்பவனுடைய தொடர்பை நாம் நீக்குவோமே ஆனால் பகைவன் இல்லாமலேயே அவன் கெட்டு போவான். இது கும்பகர்ணன் அவருடைய அண்ணனுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்? கடிக்கும் வாளறவும் கேட்கும் மந்திரமும் கழிக்கின்றோயை அடுக்கும் இதடா என்று ஆன்ற ஏதுவோடு அறிவு காட்டி இடிக்குமர் இல்லை நீயே எண்ணியது என்னை உண்ணி. உனக்கு எடுத்து சொல்லவே யாரு இல்லைன்னு இப்படி நினைச்சிருக்கிறையா? முடிக்கின்ற பொழுது முன்னின் முடிவன்றி முடிவதுண்டோ? முடிக்கின்ற போது முன்னின் முடிவன்று முடிவதுண்டோடா? உழைவன எனினும் மெய்வை உணர்ந்தவர் முற்றும் போர்ந்தார். விளைவன சொன்ன போது கொள்கிலை.
உனக்கு நல்லதை சொல்லுகிற பொழுது தூக்கி எறிந்தாய், விடுதல் கண்டாய். கிளைதரு சுற்றம், வெற்றி, கேண்மை, கல்வி, செல்வம், களைதரு தானையோடு கழிவது காண்டி. இத்தனையும் நீ இழக்கப் போகிறாய் காண்டி என்றார் என்று கம்பநாட்டாழ்வார் இந்த கெடுப்பாரிலானும் கெடுகிற முறையை அழகுபட காட்டியிருக்கிறார் தன் காப்பியத்திலே என்று 8வது குறள். 9வது குறள்ல சொன்னார், முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் முதல் வைக்கணும். அந்த முதலை வைத்து வியாபாரம் செய்தால் லாபம் கிடைக்கும், லாபம் வராது. வட்டிக்கு வாங்கி தொழில் செஞ்சா என்ன காசு மிஞ்சம்ங்கிறீங்க, அதை கட்டுறக்கே சரியா போச்சு. முதலை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்குத்தான் லாபம். அதை போல தம்மை தாங்குகிற பெரியாரை, தம்மை பாதுகாக்கிற பெரியாரை, நாம் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று கருதுகிற பெரியாரை துணையாக பெறவில்லை என்று சொன்னால், துணைன சார்பு, அதை பெறவில்லை என்று சொன்னால் அவனுக்கு புகழும் இல்லை, பெருமையும் இல்லை என்று காட்டி ஒரு மேற்கோள் வேலை காட்டுகிறார். முதலிலாருக்கு ஊதியம் இல்லை. ஆக முதல் வைத்து தொழில் பண்ணாதவருக்கு அந்த தொழிலால் எந்த லாபமும் இல்லை. அதை போல நம்முடைய அறிவு எப்ப கெடுகிற பொழுதும் ஞான நூல்களை மேற்கோள் காட்டி எடுத்துரைக்கக்கூடிய பெரியவர்களுடைய சார்பை இழந்தவர்களுக்கு நிலையான வாழ்வு இல்லை. அத சொன்னார், மதலையாம் சார்பு. ஆக பெரியவர்களை தாங்க வல்ல துணைனார் ஆசிரியர். இன்னொன்று துணை மதலைனார். ஆக ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு உத்திரம் தாங்குவது போல ஒரு வாழ்க்கையிலே நிறைவேறுடைய பெருஞ்செல்வமாகிய வீட்டின்பத்தை பெறுவதற்கு, முன்னேறுவதற்கு பெரியவர்களுடைய துணை இருக்குமேயானால் அது எளிதாக நிறைவேறும். எனவே சார்பில்லாருக்கு நிலை இல்லை, அவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி கிடைக்காது என்று 49வது குறள்ல காட்டுகிறார். அடுத்த குறள்ல சொன்னார், இந்த பெரியவர்களை நீ விட்டு விட்டால் உனக்கு என்ன வரும் தெரியுமா? ஆமா, ஒருத்தன் பகையோடு வருகிறான் என்றால் அது மாறி 100 மடங்கு துன்பம் உனக்கு வரும் சார். ரொம்ப அழகா காட்டினார். பல்லார் பகை கொழலில் பத்தெடுத்த தீமைத்தேன். நீ பல பேரிடம் பகையை தேடிக் கொள்வதை காட்டிலும், பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, பின்னால வீடு, ஊர் பூரா நீ பகையை தேடிக்கொண்டு வாழ்வதை காட்டிலும் 10 மடங்கு தீமை, பத்தெடுத்த தீமை. ஆமா, விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் என்ற தேவாரத்துல பதிற்றி என்ற சொல்லுக்கு ஏற்ப வள்ளுவ பெருமான் 10 தீமைனார். எனவே பல பேரிடம் பகையை தேடிக் கொள்வதை காட்டிலும் 10 மடங்கு தீதை தருவது நல்லார் தொடர்பு கைவிடல். நல்ல காலத்தின் நல்ல என்ற சொல்லுக்கு அறனறிந்து மூத்த அறிவுடையார், முற்காக்கும் பெற்றியார், அவர்தான் நல்லார்.
நல்லார் சைதானம் படிச்சவங்களுக்கு தெரியும். கல்லார் நிழல்மலை வெல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் இல்லையா? அத நல்லாரு குறை எழுதுகிற பொழுது கற்று கேட்டு சிந்தித்து நெட்டை கூடியவர்கள். அப்ப நல்லார்கள் மூத்தறிவுடையவர், நல்லார்கள் முற்காக்கும் அறிவுடையவர்கள். அந்த அறிவுடையுடைய தொடர்பை நீ கைவிடுவேயானால் பத்தெடுத்த தீமை வரும். ஆக நமக்கு வாழ்க்கையில் துணையாக இருக்கக்கூடிய நல்லவர்களோடு மனம் கருத்து வேறுபாடு செய்யவே கூடாது. அவருடைய நட்பை கருத்து வேறுபாடு கொண்டு விடுவையானால் நீ 100 பேரை பகைத்தாவதை விட கோடி மடங்கு 10 மடங்கு தீமையாகி முடியும் என்று பெரியாரோடு யாத்த தொடர்பிடுதல் இன்னா என்று இன்னா 40 மிக அருமையாக காட்டுகிறார். ஆக 8வது குறள், 9வது குறள், 10வது குறள், இந்த 3 குறளிலேயும் நீ நல்லவர்களுடைய தொடர்பை வளர்த்து கொள்ளாத வழியும் நல்லவர்களுடைய தொடர்பை கைவிடுதலாலும் உனக்கு வந்து சேரக்கூடிய குற்றம் இதுவாகும். 8வது குறள்ல கெடுப்பாரிலானும் கெடும்னார். 9வது குறள்ல சார்பில்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் பெருமையும் செல்வமும் உயர்வும் வராதுன்னார். 50வது 10வது குறள்ல அடே நீ பல பேரை பகைச்சுக்கலாம், அதை காட்டிலும் 10 மடங்கு தீமை நல்லவர்களுடைய தொடர்பை நீ விடுவதுதான். எனவே இந்த கடைசி குறள்ல பெரியாரின் துணையால் ஆன்மாவிற்கு உயிர்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையை 10 குறளிலேயும் காட்டியிருக்கிறார். இது நான் உணர்ந்த வகையில் இனி பக்தரோடு இணங்குக, இனி பக்தரோடு இணங்குக என்று கருத்தை நமக்கு வலியுறுத்துவதாக அமைய பெற்றிருக்கிறது. திருவாசகத்திலே கூட அன்பரோடு சேர வேண்டும் என்று காட்டுகிறார். பெரியாரை துணைக்கோடல், பக்தரோடு இணங்குதல், அன்பரோடு இருத்தல், இந்த 3 ஏகதேச ஒரு பொருள் தான். இந்த அன்பரோடு இருத்தல் என்ன செய்யும் என்று சென்றார் கூறினால், பொதுவா உலகையல்ல சிறிய தப்பு பண்ணினால் பெரிதாக காட்டுவார்கள். தப்பு செய்யாம கூட இவன் தப்பு செய்தான் என்று 10 பேரை காரணம் காட்டி நிறுவுவார். ஆனால் அன்பர்களாக இருந்தால் நாம் செய்த தப்பை பெரிதுபடுத்தாமல் திருப்பி பேசாமல், கிராமத்துல சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி பேன பெரிச்சாளியாக்கி பெரிச்சாளிய யானையாக்குவான் இல்லையா? அறிவுடையவர்கள் தவறை சரி பரவாயில்ல, ஏதோ வினையின் காரணமா செய்திருப்ப, விட்டுட்டு போ, அது கிடக்குது, உன்னை சாமி பார்த்துக்குவார் என்று சொல்லுவோம். சாமி பார்த்துக்குவார்னா தண்டனை கொடுப்பார் இல்ல, சாமி உனக்கு நல்லது பண்ணுவார் இல்லையா? அறிவில்லாதவர்கள் சிறிய தப்பை பெருசாக்கி 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 நம்மை கெடுத்து விடுவார். எனவே அன்பர்கள் தவறை கருதவே மாட்டார், மன்னித்து விடுவார். மன்னிக்கிறது கூட உலக பண்புங்க. அன்பர்கள்ல தவறை எண்ணவே மாட்டார். ஏனென்றால் அது வினையின் காரணத்தால் வருவது. வழிபாடு செய்பவனுக்கு அப்படி ஒரு தீமை ஆறாது. எனவே அன்பரோடு இணங்குதலும் பக்தரோடு இணங்குதலும்
பெரியாரை துணை கோடுதலும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தீமையை எல்லையாக செய்யும். கல்வியாலும் கேள்வியாலும் அறிவுடைமையாலும் பெறக்கூடிய ஒரு செயலை பெரியாரது துணையால் நாம் பெறலாம் என்றெல்லாம் இந்த அதிகாரத்திற்கு விரிவாக பெரியவர்கள் காட்டுவார்கள். அந்த முறையில் பெரியாரை துணை கோடல் என்னும் பெரிய வார்த்தையை இன்று நாம் கேட்பதற்கு மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கிறோம். இனி இந்த அதிகாரத்தில் கேட்டதன் பயனால் இந்த பெரியவர்களை நாம் வணங்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும். இவ்வளவு காலம் உயர்ந்தவர்களை அறியாமையின் காரணத்தால் மதிக்காமல் இருப்போமே, ஆனால் அது அறியாமை என்று கருதி நாம் பெரியவரை போற்றவும் பெரியவரை வணங்கவும் நமக்கு அருள் கிடைக்க வேண்டும். ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஞானிகளை போற்ற வேண்டும். ஒரு வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பெரியவர்களை வழிபடுகிற பண்பு அங்கே இருக்க வேண்டும். அந்த முறையில பெரியாரை துணைக்கோடல் என்பது பல வகையாலும் அன்பர்கள் மக்கள் எடுத்து கையாள வேண்டிய வழி நெறிமுறைகளில் ஒன்று என்பதை தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்ட இன்று அந்த 10 குறளையும் சிந்திப்பதற்கான ஒரு நல்ல நேரம்